ஹாய் ஆல். நெக்ஸ்ட் கேக்கோட மேக்கிங் வீடியோ பார்த்துடலாம். எக் எடுத்து பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து வீடியோட மிடில் இருக்கும். ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட கேக் வாங்குறது பெட்டரா இல்லை பேக்கரிஸில் கேக் வாங்குறது பெட்டரான்னு கேட்டால் நான் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட கேக் வாங்குறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாக கஸ்டமைசேஷன் பற்றி பேசலாம். எவ்வளோ கலர்ஸ் வேணும், என்ன டிசைனில் வேணும், ஃபாண்டன்ட் பற்றி சொல்லுவாங்க. ஹோம்மேடா இல்லை ஸ்டோர் பாட்டான்னு. மோஸ்ட்லி ஃபாண்டன்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு கேக் ஃப்ளார், கேக் ஜெல்லாம் பேக்கரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஹோம் பேக்கர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுதான் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா சுகர் எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு கூட நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மீடியமாக இருந்தால் போதும், சுகர் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எப்போவுமே என்னோடய இன்க்ரீடியன்ஸில் சுகர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை விட ஒரு 30 கிராம்ஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக்கோட ஐசிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.